ஐயா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் பகல்காம் தாக்குதல் குறித்து நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. 48 அ அ அதாவது உள்ள அந்த அது சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கு. இந்தியா மிகவும் கவலையுடனும், அச்சத்துடனும் காஷ்மீரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல, இந்த தாக்குதல் ஒரு வேற மாதிரியான அரசியல் அ நோக்கம் உள்ளதுன்ற மாரி பேச்சுவார்த்தைகள் இருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? முதலில் நமது லோட்டஸ்னுடைய ஹெல்லோ லோட்டஸ் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சிகளையும் வாழ்த்துக்களையும் அன்பு தம்பி தினகரன் அவர்களுக்கு ராஜபாடிக்கு தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைவதோடு காஷ்மீர் பெகலாம் பள்ளத்தாக்கில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த அந்த அப்பாவி பொதுமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துவதிலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவல் பாரதத்துக்குள் நுழைவது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை உலக அறிந்த உண்மை. ஏதோ திடீரென்று இன்று வந்துவிட்டார்கள் பயங்கரவாதிகள், ஏதோ திடீரென்று வந்து இன்று கொலை செய்து விட்டார்கள் என்ற பதட்டத்திலே தம்பி தினகரன் கேட்டீர்கள் நீங்கள். எங்களுக்கு இதெல்லாம் 70 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடர்ந்து எங்களுடைய தலைவர்களால் 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் பிரிவினை நடக்கின்ற பொழுதே இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் நாங்கள் போற்றி வணங்குகின்ற பசும்பொன் தேவர் திருமணம் அவர்கள் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரிவினையை எதிர்த்து வந்தார்கள். பாரத மாதாவை இரண்டாக பிளந்து மிகப்பெரிய பாதகத்தை செய்துவிட்டீர்கள் என்று சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் என்று சொன்னால் அது இந்திய திருநாட்டில் பசும்பொன் தேவர் திருமணம் மட்டும்தான். தொடர்ந்து இந்த பிரச்சனை பிரிவினையால் ஆகஸ்ட் 15 இந்தியா என்று சொன்னால் 14 ஒரு நாள் முன்னாலே பிரிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பிரிவினையால் பாரத தேசம் பிரிக்கப்பட்ட இந்தியா ஒட்டுமொத்தமான நிரந்தர நிம்மதியை இழக்கும், துயரத்தையும் துன்பத்தையும் சந்திக்கும். மேலும் சொல்ல வேண்டும் என்றால் 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிப்பதற்கு காஷ்மீர் தான் தளமாக இருக்கும் என்று பதிவு செய்திருக்கிறார் என்பதை தம்பி தினகரன் அவர்களுக்கு நமது எல்லோ லோட்டஸ் வாயிலாக தெரிவித்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கடந்த கால வரலாறுகளை இன்றைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ளாத விளைவாகத்தான் இன்று பாகிஸ்தான், இந்தியா, பதட்டம், இஸ்லாம், இந்துத்துவா என்ற சிந்தனைகள் இன்று பரப்பப்பட்டு பதட்டங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு வரலாற்று பதிவை இங்கே வெளியிட வேண்டும் என்று சொன்னால், சுதந்திரம் அடைந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னால் 1957 ஸ்ரீவில்லிபுத்தூருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அதற்குரிய தெய்வீக திருமணம் பசும்பொன் தேவர் அவர்கள் இந்த பாகிஸ்தான் காஷ்மீர் விஷயத்தை பற்றி பல விஷயங்களை பாராளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக 1959 பிப்ரவரி 17ஆம் தேதி அவருடைய உரை இந்திய திருநாட்டை முழுக்கத்தக்க வகையில் இருந்தது என்பதை அன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை பதிவு செய்திருக்கிறது. அவர் ஆற்றிய ஒரு சில கருத்துக்களை, அவர் ஆற்றிய வினாக்களை இன்றும் பொருந்தும், அன்றும் பொருந்தது. இன்று சுதந்திரம் பெற்று
70-75 ஆண்டுகளுக்கு பின்னால் நம் பாகிஸ்தான், காஷ்மீர் பயங்கரவாதத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இராணுவ பலம், பாகிஸ்தானுடைய இராணுவ பலம் என்ன, மக்கள் தொகை என்ன, இந்தியா நாட்டினுடைய இராணுவ பலம் என்ன, விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இதே பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்கள், இது பாராளுமன்ற ஆவணம், அவர் சொல்லுகிறார், இந்திய பாராளுமன்றத்தில் அவர் இதை பற்றி பேசுகின்ற போது சொல்லுகிறார், நமது இராணுவம் பாகிஸ்தானுக்கு சரியான பதில் சொல்லும் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்வதில் உள்ள சக்தி விஷயத்தில் இல்லை. நமது இராணுவம் மிக மிக சக்தி வாய்ந்தது, சாதுரியமிக்கது, வைர உறுதி கொண்டது என்பதில் எங்களுக்கு சந்தேகமில்லை. நீங்கள் அதை சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நமது இராணுவத்தின் மகத்தான சக்தியை நாங்கள் அறிவோம், நீங்களும் அறிவீர்கள், நாடும் அறியும், நானிலமும் தெரியும். ஆனால் நவீன ஆயுத வசதி பொறுத்துத்தான் பிரச்சனை எழுகிறது. நம்ம இராணுவத்திற்குள்ள சக்தி மிக மிக பெரியது என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை பாகிஸ்தான் இராணுவத்தில் உள்ள நவீன ரக ஆயுதங்களும் சக்தியும். நம்மிடம் உள்ள ஆயுதங்களை விட 1000 மடங்கு வலிமையான ஆயுதங்களை கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். சக்தி வாய்ந்த இராணுவம், எவ்வளவு பெரிய சக்தியை முறியடிக்கும் திறன் வாய்ந்த இராணுவம், அந்த அளவுக்கு நவீன ரக ஆயுத வலிமையின்றி இருக்கிறது. இந்நிலையில் நமது இராணுவம் பாகிஸ்தானுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கும் என்று வைத்து கூறுகிறீர்கள், தெரியவில்லை. இந்த நவீன ரக ஆயுத தேவையை பற்றி எழுப்பினால் அது இராணுவ ரகசியம் என்று மறைக்கிறீர்கள், அதை கிளற வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். நம்முடைய ஆயுதங்களை கொண்டே பாகிஸ்தான் எழுப்பிவிட்ட கொடூரமான நிலைகளை சமாளித்து விடலாம் என்று நிஜமாக நம்புகிறீர்களா என்று அன்று நேருவை பார்த்து கேள்வி கேட்டார்கள். காரணம், இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எல்லாம் அன்று பாகிஸ்தானை தளமாக அமைத்து இந்தியாவை தாக்குவதற்கு பாகிஸ்தானை உருவாக்கி கொண்டிருந்தார்கள், இந்தியாவுக்கு எதிராக என்ற கருத்தை தான் அன்று நேருவுக்கு கேள்வியால் துளைத்தெடுத்தால் பசும்பொன் தேவர் அவர்கள். அதே வேளையில் காஷ்மீரை பற்றி பேசுகின்ற பொழுது காஷ்மீர் விவகாரம் குறிப்பிடுவதெல்லாம் பாகிஸ்தானிகள் ஆக்கிரமித்து விட்டதாக வெகு சுலபமாக சொல்லிவிடுகிறீர்கள். ஆனால் பாகிஸ்தானிகள் ஆக்கிரமிப்பித்தது மட்டும்தான் உண்மை. அவர்கள் ஆக்கிரமிப்பித்தது அவர்கள் சொந்த சக்தியால் மட்டுமல்ல, நமது இணக்கும் சேர்த்துத்தான். நேருவினுடைய சதியால், நேருவினுடைய சூழ்ச்சியால் இந்த காஷ்மீர் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று அன்று மறைமுகமாக நேரு முன்னால் குற்றம் சாட்டினார்கள். காஷ்மீர் படையெடுப்புக்கு இலக்கான போது நமது தலைமை இராணுவத்தை அனுப்பினோம். ஆனால் தலைமை தளபதியான ஜெனரல் கரியப்பா அவர்களை கலந்து பேசாமல், காரணம் 47 பாகிஸ்தான் ஆகஸ்ட் 14 சுதந்திரம் அடைந்த பின்னால் ஓரிரு மாதங்களிலே மலைவாசிகளை கொண்டு அன்று ஆட்சி அதிகாரத்தின் கரன்சி அவர்களை விரட்டி அடிப்பதற்காக மலைவாழ் மக்களாக வேடம் போட்டு பாகிஸ்தான் இராணுவம் 2 இரவுக்குள் காஷ்மீர் நுழைந்து விட்டது. நுழைந்தவுடன் ஒப்பந்தத்தின் அடிப்படையில், பட்டேலுடைய திட்டத்தின் அடிப்படையில் கோபாலமேனனை வைத்து பேசி காஷ்மீரை எங்களோடு இணைக்க வேண்டும் என்ற ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு இணைக்கப்பட்டு ஜெனரல் கரியப்பா அவர்கள் மூலம் படைகளை அனுப்பி ஒட்டுமொத்த பாகிஸ்தானிகளை விரட்டி அடித்து இன்று BLO என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வரை நம் கையில் இருந்தபோது நேரு யாரிடமும் எந்த விவாதமும் செய்யாமல், எப்படி இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தார்களோ அதே போல ஐநாவுக்கு கொண்டு சென்று படுபாரத்தை செய்தது நேரு என்பதை பதிவு செய்தார்கள். இப்படி தொடர்ந்து காமன்வெல்த் உறவில் இருக்கக்கூடாது என்பதும், தேச பாதுகாப்புக்கு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விஷயங்களை பாகிஸ்தான் பிரிவினையையும் காஷ்மீர் விஷயத்தையும் பேசியிருக்கிறோம். நாம் இது இன்று புதிதாக இருக்கலாம். இன்றைய தலைமுறைக்கு எங்களுக்கு தலைவர் தேவர் திருமகனுடைய வரலாற்று ஆவணங்களிலே
இந்த விஷயங்கள்லாம் நடந்தேறும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த பிரிவினையை ஏற்றுக்கொள்ளாத இயக்கம் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் காஷ்மீரும் பிரச்சனையை முன்னிறுத்தி பாகிஸ்தான் பிரச்சனை செய்தது என்பதை விட நமக்கு சிறிபங்கா இருக்கின்ற ஒருங்கிணைந்த காஷ்மீரில் ஒருங்கிணைந்த காஷ்மீர் பிரிக்கப்பட்டு இன்று பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று நம்மாலும் விடுதலை காஷ்மீர் என்று சொல்லி பாகிஸ்தான் சொல்லக்கூடிய சீனாவினுடைய செல்ல பிள்ளையாக இருக்கின்ற பிஎல்ஓவை கைப்பற்றினால்தான் பாகிஸ்தானும் சீனாவும் அடங்கும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடாக மட்டும் இருக்கக்கூடாது, பூகோள ரீதியாகவும் இதுதான் தீர்வு. தொடர்ந்து சிறு சிறு பிரச்சனைகளை நடந்து கொண்டதையால் இருக்கும். காஷ்மீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது விடுவிக்கப்பட்டிருக்கின்ற காஷ்மீரையும் இணைக்கப்பட வேண்டும். இரும்பு கோட்டை போல் பாரதத்தை பாதுகாக்கிற நடவடிக்கையை நேரு செய்த தவறை, இந்திரா செய்த தவறை, அதற்கு பின்னாலே காங்கிரஸ்காரர்கள் செய்த தவறை இந்த மோடி அரசு செய்யக்கூடாது. மீண்டும் உணர்ச்சி வசப்பட்டு மக்களை திரட்டி மதமாக ஜாதியாக எல்லையாக வைத்து அரசியல் செய்யக்கூடாது. எந்த காங்கிரஸ் இந்த சதியை செய்ததோ, எந்த நேரு இந்த செய்தியை செய்தாரோ, அந்த சதி மீண்டும் தொடரக்கூடாது என்பதுதான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிரந்தர நீண்ட நாள கொள்கை லட்சியம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் என்ன கேட்கிறேன், பாகிஸ்தானுடைய பிரிவினைக்கு பிறகு தொடர்ந்து இதே மாதிரியான விரோத போக்கை நடந்து கொண்டே இருக்கிறது. தாக்குதல் நடத்துவது, எல்லை தாவா நடத்துகிறது, தொடர்ச்சியாக ஒரு விதமான பதட்டமும், அது இந்திய இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு அரசியலை உருவாக்குகிறதே. இதுவும் திட்டமிட்டு காங்கிரஸ் செய்ததுதானா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்வது, உலக பந்தில் 540 கோடி மக்கள் தொகை கொண்ட அந்த பூமி பந்தில், பறந்து விரிந்த இந்த பூமி பந்தில் ஒரு மிகப்பெரிய பூகோளத்தை கொண்டது பாரத தேசம். பாகிஸ்தான், வங்கதேசம், இந்தியா உள்பட ஒரு அகண்ட பாரதத்தை கொண்டது பாரத தேசம். உலக கட்டமைப்பு என்பது பல்வேறு மதங்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மதங்கள் தான் உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது இஸ்ரேலாக இருக்கலாம், இங்கிலாண்டாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம். ஒன்று கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்தம், இந்துத்துவம். இந்துத்துவத்துக்கென்று ஒரு நாடு இல்லை. இந்துக்களுக்கென்று ஒரு 80% மக்கள் கொண்ட ஒரு 120 கோடி மக்கள் ஒரு நாட்டில் ஒரு மதத்தின் ரீதியாக நாடு கட்டமைக்கப்படவில்லை. பாகிஸ்தான் போது இஸ்லாமிய பெருமக்கள் ஜின்னா மாபெரும் ஜின்னா அவர்கள் கேட்டிய பாகிஸ்தான் 300-400 ஆண்டுகள் போராட்டமாக இருந்த விடுதலை பெற்ற இந்தியாவிற்கும் 2 ஆண்டில் விடுதலை பெற்றதுக்கு நம்ம வித்தியாசம். ஜின்னா என்ற ஒரு மகத்தான் தலைவர் தான், அவரும் சுதந்திர போராட்ட வீரர். இந்த நாட்டுக்கு அவர் மிகப்பெரிய பங்கு ஆற்றியிருக்கிறார். அவர் ஓரங்கட்டப்பட்டவுடன், காந்தி என்ற சகாப்தம் வந்தவுடன், அதுவரை இஸ்லாம் என்றோ முஸ்லீம் என்றோ இங்கே இந்துஸ்தான் என்றோ இல்லை. இந்தியாவை அழைப்பது இந்துஸ்தான் என்றுதான் அழைப்பார்கள் என்று. ஆப்கானிஸ்தானும் இந்துஸ்தானும் இது நீண்ட நெடுங்காலமாக பண்டைய காலத்தோடு இந்துஸ்தான் அப்படின்னு இருந்தது. ஒரு மிகப்பெரிய நாட்டில் மதம் ஆட்சி செய்யவில்லை. ஆனால் இந்தியாவில் சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் மத சார்புடைய நாடுகள். மாலத்தை உள்பட, இலங்கை உள்பட, வங்கதேசம் உள்பட, மலேசியா உள்பட, பாகிஸ்தான் வரை, பர்மா வரை எல்லாமே ஒரு மதச்சார்புடைய நாடுகள். ஒரு முட்டாள்தனமான ஒரு செட்டப்பை சர்வதேச அரங்கில் பெற வேண்டும் என்பதற்காக நேரு உட்பட்டவர்கள் செய்த ஒரு சர்வாதிகார போக்கை, இந்த தேசத்தை நேசித்தவர்கள், இந்த தேசத்துக்கு தியாகம் செய்தவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள் எல்லாம் விரும்பியதை விட்டுவிட்டு அகிம்சை என்ற பெயரால் காந்தியவாதியாக இருப்பவர்கள் மட்டுமே அவர்கள் தேசபக்த நிலையை மாற்றி தன்னுடைய சுயநல நோக்கோடு உருவாக்கப்பட்ட கட்டமைப்பின் காரணமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த நாட்டை உடைத்து துண்டு துண்டாக ஆக்குவதற்கு, இந்த நாட்டை
பல்வேறு பிரிவுகளாக பிரித்திரிவதற்கு நம்மை சுற்றியிருக்கின்ற அத்தனை நாடுகளும் செய்யத்தான் செய்யும். இதை பாரதம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அது நமது பூகோளத்தினுடைய கட்டமைப்பும் நம் முன்னோர்கள் எழுப்பிய அரும்பாடு பெற்ற தியாக சுதந்திர நாட்டை உருவாக்க தவறியதன் விளைவுதான் இந்த மோதல்கள், உள்நாட்டு குழப்பங்கள் எல்லாம். நாங்கள் கண்ட நேதாஜி கண்ட பாரதம் விடுதலை அடைந்திருக்குமே, ஆனால் நாட்டின் தலையெழுத்து மாறியிருக்கும். இந்த சுதந்திரத்தவே தேவர் சொல்வார்கள், that is not a pure independence, that is agreements of power, transfer of powers to the agreement. அதிகார பரிமாற்றமே தவிர இது சுதந்திரம் அல்ல. பல்வேறு ரகசிய ஒப்பந்தங்கள். அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்ட போது பெற்றால் கொடுத்து பெற்ற கேவலம் இருந்துச்சு. சுதந்திரம் என்பது போராடி வெற்றி பெறுவதை தவிர கொடுத்து வாங்குற பிச்சைகள் என்று சொன்னான் நேதாஜி. சொன்னதுக்கான பொருள் அதல்ல. அதான் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி பெற வேண்டிய உழைப்பு அது. இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பல்வேறு ரகசிய ஒப்பந்தங்கள் தான். அதற்கு இந்தியாவில் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து போராடியவர் பசும்பொன் தேவர் அவர்கள். காரணம், நேதாஜி 47க்கு முன்னாலே அவர் சகாப்தம் முடிந்து விட்டது, போராடி முடித்து விட்டார். அவர் குரலாக இருந்த பசும்பொன் தேவர் காமன்வெல்த் உறவு இருக்கு வரை, காமன்வெல்த் உறவு என்று இந்தியாவை வைத்திருக்க வரை இந்த குழப்பங்கள் எல்லாம் வந்தே சேரும். சீனா காமன்வெல்த் இல்லை, பெரிய பெரிய ஆசிய நாட்டில் இருக்க நாடுகள் இல்லை, காமன்வெல்த்ல இல்ல. யார் காலனி ஆதிக்கத்தை விடுதலை பெற்றார்களோ அதன் கூட்டமைப்பு தான் காமன்வெல்த். அதன் நிரந்தர தலைவர் விக்டோரியா மகாராணி பெருமாட்டி. அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்காகத்தான் காமன்வெல்த் உறவை ரத்து செய்கின்ற கோஷத்தை இந்தியாவில் தொடர்ந்து 47க்கு பின்னால் எழுப்பி வந்த தலைவன் பசும்பொன் தேவர் திருமகன் என்பதை இங்கு பதிவு செய்ததோடு, ஐநா சபை அந்நாட்டு பன்னாட்டு மயமாக இருந்தது, அதிலிருந்து வெளியேற வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து பாராளுமன்றத்தில் பதிவு செய்தவர் பசும்பொன் தேவர் அவர்கள். ஆக இந்த உதிரிகளோடு ஒட்டிருக்கும் வரை இந்திய நாட்டுடைய தனித்தன்மையும் தனி கலாச்சாரமும் பண்பாடும் பாதுகாப்பது மிகப்பெரிய கடினம் என்பதை நான் உங்கள் வாயிலாக பதிவு செய்கிறேன். இப்ப ஆசியா கண்டத்துல பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை, அதற்கு பிறகு இரு நாடுகளுக்குமான எல்லைத்தாவ பிரச்சனைய இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு அரசியலாக மாற்றப்படுகிறது. அது சரியா? அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு அதையும் பசும்பொன் தேவர் பாராளுமன்றத்தில் இதே உரையின் தொடர்ச்சியாக பேசுகிறார். இந்த சபையில் பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்து சொல்லுகிறார், இந்த சபையில் நெஞ்சு நடுக்கும் பல தியாகங்களை செய்த பெரிய மனிதர்களும் அங்கம் பெற்றிருக்கிறார்கள். மகத்தான கொள்கைப்பட்டுள்ள புதியவர்களும் அங்கம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் காங்கிரஸ்காரர்களாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொள்கை பலம் எல்லோருக்கும் உண்டு, கருத்து கொள்ளும் உரிமையும் உண்டு. இது மறுத்துவிட்டு ஒரு உறுப்பினர் இந்து மதத்தை நேர்மை பற்றி பேசினால் அவரை வகுப்புவாதி என்றும், பொருளாதாரம் சம்பந்தமாக பேசினார் அவரை கம்யூனிஸ்ட் ஆக்கி, வேற ஏதேனும் காரணம் சொன்னால், மகாபாரதம் ராமாயணம் என்று சொன்னால் அவரை பழமைவாதி என்று சொல்லி துணிந்து முயன்றால் அவரை ஏதானும் ஒரு கமிட்டிக்கு பொறுப்பு கொடுத்து கொள்ள மாட்டி உள்ளே இழுத்துக் கொள்கிறீர்கள். காந்தியவாதி மட்டும்தான் நாட்டு சுதந்திர போராட்ட வீரன். காந்திய தலைவராக ஏற்றுக்கொண்டவர் மட்டும்தான் இந்த தேசத்தை பற்றி பேசிருக்கின்ற நிலைமையை அன்னைக்கு உறுதியாக்கிட்டாங்க. அதற்கு கண்டிச்சிருக்கார். காரணம், இன்று பாகிஸ்தான் தாக்குதலை எதிர்ப்பவர்கள், அமெரிக்கா எதிர்ப்பாளர்கள், ரஷ்யா எதிர்ப்பாளர்கள் என்று பல்வேறு முகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூட்சுமத்தை நீங்க தெரிந்து கொண்டீர்கள் என்றால், தமிழ்நாட்டின் நிலைமை தான் நீங்க கேட்குறீங்க. ஆமா, ஒரு ஆபத்தான நிலவு தமிழ்நாட்டில் ஒரு 100 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்க நினைத்து கூட பார்க்கிற அளவிற்கு
தமிழ்நாட்டில் அரசியலில் யார் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கார் நினைத்தால் நெஞ்சம் பதறிவிடும். நெஞ்சம் பதறிவிடும். காரணம், தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்திகளாக தியாக செம்மல்களாக இருந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஜாதி மதம் கடந்து நாட்டு விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் எல்லாம் கேவலம் ஜாதிவாதிகளாக ஆக்கப்பட்டு ஜாதிய ஓட்டத்துக்குள்ள அடைக்கப்பட்டு வீதிக்கு கலவரத்தை உண்டாகின்ற கலவரக்காரர்களாக அந்த தலைவர்களை உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாடு. உலகத்தில் எந்த நாட்டிலும், ஏற்கனவே உங்கள் லோட்டஸ் வாயிலாக பதிவு செய்திருக்கிறேன், உலகத்தில் எந்த நாட்டிலும் நாட்டுக்காக பாடுபட்ட தலைவர்களையும் தியாகிகளையும் வணங்க தவறியதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் துரதிர்ஷ்டம் 100 ஆண்டு காலம் திட்டமிட்டு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். காரணம், தமிழ்நாடு என்பது நீங்கள் நடக்கின்ற விஷயங்கள் இப்பொழுது எப்படி மத ரீதியாக, தேச ரீதியாக, தேச விரோதமாக செயல்படுகிறதோ, அதே போல 2ஆம் உலகம் யுத்தம் நடக்கின்ற போது கூட உலக நாடு பூரா பல கோடிக்கணக்கான மக்கள் நேச நாடு, அச்ச நாடு என்று மிகப்பெரிய யுத்தக்களம் இருக்கின்ற பொழுது கூட தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக வந்த செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. NS கிருஷ்ணன் வெளியே வந்து விடுவாரா, தியாகராஜர் வெளியே வந்து விடுவாரா என்ற அளவுக்கு அன்று 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு சம்பவம். அதே போல இங்கே பல தமிழ் பெரு அறிஞர் பெருமக்கள் தமிழுக்காக, தன்னை மொழிக்காக தன்னை அழித்து கொண்டு எண்ணற்ற புலமையுள்ள மக்கள்லாம் இன்று இல்லை. அவர்கள் பெயர்கள் இல்லை, துடைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற பெயர்களெல்லாம் திணிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு 100 ஆண்டு காலம் மூலச்செலவில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது அந்நிய சக்திகள். உங்களுக்கு சொன்னால் ஹிந்தி எதிர்ப்பு, தேச விரோதமான இந்திய தேசியத்துக்கு எதிரான தனித்தமிழ்நாடு கோஷங்கள், இதெல்லாம் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மொழிக்காக, இனத்துக்காக தீக்குளிச்சத பல பேர் உலகத்திலேயே வந்து சித்திரையினா இந்த இனம்தான். அந்த மாதிரி அவர்களை ஒரு கட்டமைப்பு செய்யப்பட்டவர்கள். காரணம் என்னவென்றால், இந்தியாவினுடைய பூகோளத்தில் காஷ்மீர் தலை என்றால் பாதம் தமிழகம். காஷ்மீர் தலை என்றால் பாதம் தமிழகம். தலையைத்தான் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே எப்பொழுது ஆபத்து இருந்து கொண்டே இருக்கிறது 100 ஆண்டு காலம். உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னா, இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் எவன் சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, வெள்ளையருடைய பூட்ஸ் நக்கி வாழ்ந்தானோ, வயிறு வளர்த்தானோ, வளம் பெற்றானோ, அவனெல்லாம் இன்று சிலைகளாக அங்கீகரிக்கப்பட்டு மக்கள் பணத்தால் மணிமண்டபங்கள் கட்டப்பட்டு அந்த மக்கள் பணத்தில் அவர்களை பெருமையாக சொல்ல சொன்னா நடைபெற்றது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இன்னைக்கு. ஆஸ்துறையை சுட்டு கொண்டாடி வாஞ்சினாலும் அவனை சனாதனவாதியாக ஆக்கிவிட்டார்கள். ஆசுக்கு நினைவு மன்றம் கட்டி வைத்திருக்கிறார்கள். எந்தெந்த பிரிட்டிஷ்காரன் இங்கே அடக்குமுறை செய்தானோ அவனுக்கெல்லாம் இப்ப கூட சார் PT தியாகராஜர் முதல் கொண்டு வேற ஆரம்பிச்சு எல்லா நீதி கட்சி சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் தைரியமாக மணிமண்டங்களும் சிலைகளும் அரசு அலுவலக கட்டிடங்களும் பெயரும் தைரியமாக ஒரு விடுதலை நாட்டில் விடுதலைக்கு விரோதமான இருந்தவர்களுடைய பெயர் சூட்டுகின்ற துர்பாக்கியம் இன்னைக்கு வரைக்கும் நடக்குதுன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. அது பின்னால் மிகப்பெரிய பயங்கரம் ஒளிந்திருக்குது என்பதை உங்களுக்கு சொல்வதற்கு கூறுகிறேன். இப்ப இந்த பகல்காம் தாக்குதல் குறித்து பாத்தீங்கன்னா, திராவிட சிந்தனை கொண்டவர்கள், இடதுசாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தாக்குதல் குறித்து வேறு மாதிரியான அரசியல் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தியலை சமூக ஊடகத்தின் வழியாக பேசுறாங்க. நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை இப்படி ஒரு அரசியலாக பார்க்கிற கருத்தியல் பின்பம் அது உருவாகிறதுக்கு என்ன காரணம்?
உங்களுக்கு 62 சீனா வாரின் போதே கம்யூனிஸ்ட்கள் ஒட்டுமொத்தமாக சீனாவுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. அப்புறம் பிரிஞ்சு பின்னால் ஒரு கம்யூனிஸ்ட் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லை. சிபிஎம், மார்க்சிஸ்ட், இந்தியான்னு தான் போடுவாங்க. கிளைகள் தான் அவர்கள் தான். நக்சல்வாரி, மாவோயிஸ்டுகள் ஆயுதம் தாங்கி காட்டுக்குள் போராடுவதற்கும் இவர்கள் ஜனநாயகம் என்ற பெயரால் முதலில் உலகத்திலேயே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் நின்று வெற்றி பெற்றது கேரளா. உலக வரலாற்றில் கம்யூனிச கொள்கையை மார்க்சிசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முதலாக வந்து வாக்கு அரசியலிலே கைப்பற்றியது கேரளா மாநிலம். சரிங்களா? அதுக்கு அடுத்து ஒரு மாற்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடாத ஒரு மிகப்பெரிய கொள்கை விரோதமான, தேச விரோதமாக இருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்தாலும் எனக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன திராவிட இயக்கம் ஆட்சி முரண்பாடின் மொத்த உருவமாக உங்களுக்கு அதை நீதி கட்சியில் இருந்த பெரும்பான்மையர்கள் திராவிட கட்சிக்குள் நுழைஞ்சாங்க. பாதுகாப்பு அன்னைக்கு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஆவணங்கள் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன். நான் 19 ஈவேரா அரசியல், காந்தி தின சமகால அரசியல், 21, 22 நாகமன்ற தலைவர், 37 நீதி கட்சியுடைய தலைவரான பின்னால் இது யாரும் பதிவு பண்ணிருக்காங்களா என்ன தெரியல, நானே பதிவு பண்ணான்னு தெரியல. ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் 37 15க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று வந்தார். கிரீஸ், ரஷ்யாவுக்கும் இத்தாலி, ரஷ்யன், அமெரிக்கன், இங்கிலாந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போப்பாண்டதையும் பார்த்து வந்தார். யாரு? 37 சாதாரண ஒரு ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு நீதிக்கு 37 அது வரைக்கும் அவர் வந்து வேற கொள்கையை பேசிட்டு இருந்தார். 37 ராஜாஜி மந்திரி சபை வருது. காங்கிரஸ் முதல் மந்திரி சபை அமைக்குது. அவர் வந்தவுடன் ராஜாஜிக்கு எதிர்ப்பா இந்திய எதிர்ப்பு அதன்ற பிரச்சாரத்தை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரளயத்தை உருவாக்க திட்டமிட்டு வெற்றிகரம் நடத்துறாங்க. 37 12-15 நாட்டுக்கு ஈவேரா சென்று வருகின்ற போது இலங்கையிலே வந்து இறங்கி இலங்கை மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அரசு தடை செய்தது. அப்பத்தான் விசவதியை தூவி வந்தார். இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியல. விசவதியை தூவினார். இங்கே தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னபோது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அகண்ட தமிழகம் அமைக்கின்ற போது அனைத்தும் சரியாகி விடுகின்ற போதுதான் அங்கே எதிர்பிரச்சாரம் முதல் ஆரம்பிச்சு இலங்கையில் ஈவேரா பண்ண விசவிதை. ஈவேரா குரூப் தனி ஈழம் கேட்குறாங்க, தனி தமிழ்நாடு கேட்குறாங்க, அது இலையும் பிரிக்க போகிறாங்கன்னு அங்கே சிங்களவர் தூண்டி விட்ட முதல் ஆள் யாருன்னா ஈவேரா. 37 12 நாடு சென்று வந்தார். 67 அதுக்கு முன்ன 44 அவங்க கட்சி திக, 44 49 திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களுக்கு 20 ஆண்டு கால அரசியல் மோதல்கள், ஆபாச கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஃபாரூக் பிளாக் உள்பட, சுதந்திரா கட்சி உள்பட, ராஜாஜி உள்பட மொத்தம் உடன்பாடுகள் உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 67 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கப்படுகிறது. ஆட்சி அமைந்தவுடன் அண்ணாதுரை எங்கே சென்றார் தெரியுமா? அமெரிக்கா, இங்கிலாந்து சென்று விட்டு போப்பை சந்தித்து வந்தார். என்ன காரணத்துக்காக? போப்பிடம் சென்று என்ன காரணம் என்றால், ரணவே கோவாயனோட மாவீரன் ரணவே சிறையில் இருக்கிறார், அவரை விடுதலை செய்ய சொன்ன என்ற கருத்தை போர்ச்சுகீஸ் நாட்டினுடைய இராணுவம் வைத்திருக்கிறது என்று சொன்னேன் அப்படின்னு போப்பை சந்தித்தோம்னு சொன்னார். 69 அவர் இறந்த பின்னால் கருணாநிதி முதலமைச்சரானவுடன் அவரும் போப்பை சந்திக்கிறார். எல்லா பொருளும் அங்கதான் போறாங்க. மதச்சாயனம் பூச உள்ள அதிகார பீடம், ஆங்கில அரசுடைய அதிகார பீடம்
ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது, அவர்களால் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நம்பிக்கை. தமிழ்நாட்டு அரசியலை, அது திராவிடமாக இருக்கட்டும், பல்வேறு விஷயமானாலும் கூட, கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும், இன்னைக்கு பேசுகிற லும்பன்ஸ், லும்பன் கம்யூனிஸ்ட் இது கேள்விப்பட்டீங்களா தினகரன்? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. லும்பன்ஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அது லும்பன்ஸ்? பார்க்குறவங்களுக்கு கம்யூனிஸ்ட் நண்பர்களுக்கு புரியும். ம். இது ஃபார்வர்ட் பிளாக் லாங்குவேஜ். இது கம்யூனிஸ்டுகளை நாங்கள் லும்பன் என்று சொல்லுவோம். லும்பன்ஸ்னா என்ன லாங்குவேஜ் அது? நீங்க இப்போ தெரிஞ்சுக்கணும். லும்பன்ஸ் புரட்சிகரமான விஷயங்களை பேசுவார்கள், ம். எந்த கட்டுப்பாடற்று இருப்பார்கள். அவர்களை சாதாரணமாக ஹிப்பிஸ்ன்னு சொல்லிட்டு போடுவாங்க இந்த கம்யூனிஸ்ட். அவங்க பெரிய தத்துவார்த்தம் கொண்டவர்கள், அது வேற டைப். அது லும்பன்ஸ், லும்பன் கம்யூனிஸ்ட்னு ஒன்று இருக்கு. இவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்டுகள் அல்ல என்பதற்கு இந்திய நாட்டை போட்டு ஆட்டி படைக்கின்ற விஷயங்களை உண்டு. இப்ப உங்களுடைய கருத்தை பார்க்கும்போது இடதுசாரிகளும் திராவிட இயக்கத்திலும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலும் எதிரானவர்களாக இருக்கேன் உங்களுடைய. இது என்னது வரலாற்று உண்மைத்தானே சொல்லுகிறேன் நான். கம்யூனிஸ்டுடைய நிறுவன தலைவர் ஒருவரான டாங்கே, மாபெரும் தலைவர் என்று சொல்ல போற்றப்பட்ட டாங்கே, கம்யூனிஸ்ட் நிறுவனர் மிகப்பெரிய தலைவர் டாங்கே அவர்கள், பெரிய புரட்சியாளர் என்று போற்றப்பட்டவர். அவர் மறைந்த போது அவருடைய இருந்த அமெரிக்க டாலர்களும் பல்வேறு கடிதங்களும் கண்டெடுக்கப்பட்டது என்பது அன்றைய பத்திரிகை ஊடக செய்திகள் தானே. நீங்கள் பார்த்தீர்கள் தமிழ் இந்தியாவில் மேற்கு வங்கம், கேரளம், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த குழப்பம் இருக்கு. பார்த்தீங்களா எல்லைகளை? மேற்கு வங்கம் முழுக்க முழுக்க தியாக பகுதியாக இருந்தது. ராமகிருஷ்ணா மிஷன் அங்கதான் இருக்கு, நேதாஜி பிறந்தவர் அங்கதான் இருக்கு, மிகப்பெரிய. ஆனா அவர்கள் அதுக்கு தாண்டி அங்க அவங்க குழப்பம் முடிஞ்சு தமிழ்நாட்டில் பண்ண முடிகிறது, கேரள கடல் எல்லைகளில் பூரா பண்ண முடிகிறது. நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இன்னொன்று சொன்னா, நீங்க 71 பாகிஸ்தான் யுத்தம் வந்துருச்சு. பாகிஸ்தான் யுத்தத்துல பாகிஸ்தான்னா காஷ்மீர், மும்பை இப்படித்தான் வரணும். ஆனா தெற்கே இருந்து தாக்குதலுக்கு தயாரானார்கள், தமிழ்நாட்டின் அருகில் இருந்து பாகிஸ்தானிய. இந்திய வான்பரப்பில் இந்திய பாகிஸ்தானி விமானம் பறக்க முடியாத நிலை வருகின்ற பொழுது இலங்கைக்கு சென்று இலங்கைக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இறங்கி அங்கே விமானத்தை எரிவாயு நிரப்பிக் கொண்டு பலவடிக்கு இந்தியாவுக்கு கொண்டு போட்டு பலவடிக்கு இலங்கை போய் அவர்கள் தளம் அமைத்தார்கள். இது ஆபத்தானவர் என்று சொல்வது ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு இந்திய இராணுவத்தினுடைய மிக முக்கிய கேந்திரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. இலங்கையை நாம் தட்டி கொடுப்பது, மாலத்தீவை தட்டி கொடுத்து பாதுகாத்துறதெல்லாம் அவர்களை தன்னை கட்டி பக்கத்து வீட்டுக்காரன் தன்னை கட்டி வைக்கிட்ட பெரிய வீட்டுக்காரன் போல இருக்கிறத தவிர, இந்த உள்ளூர் எதிரிகள் எல்லாம் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திராவிட இயக்கமாகட்டும், முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஒய்காலஸ்டான்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஜிகினா போராளிகளாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே ஏதோ ஒரு நாட்டினுடைய ஏதோ ஒரு அரசியலுடைய பின்னணியாக இருந்து இந்த தேசபக்தி இங்கு வந்து விடக்கூடாது, இந்த தேசத்தை, இந்திய தேசத்தை நேசித்து விடக்கூடாது, இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பிலே பாரத தேசத்துக்குள் தமிழகம் வரக்கூடாது என்பதற்கு மிகச் சரியாக இருக்கிறார்கள். அதற்குத்தான் நான் ஒரு புத்தகம் படித்தேன் 2 நாளுக்கு முன்னால். ஒரு புரட்சிக்கு பாரதிதாசன், நமது இவர் கவிஞர், புரட்சி சினிமா கவிஞர், பேர் என்ன, எவ்வளவு பெரிய தலைவர் நம்ம பேசுற அரசவை கவிஞராக இருந்த புலமை பித்தன் ஐயா அவர்கள். அவர் எங்களுக்கு திரைப்படவாதியாகத்தான் தெரியும், உங்களுக்கு அவர் அரசவை கவிஞராகத்தான் தெரியும். ஆனால்
இலங்கை விடுதலை புலிகளுடைய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் உட்பட வீரச்சாவு இது எண்ணற்ற வீரமிகு தளபதிகளை தன் இல்லத்திலே வைத்திருந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பினை கொடுத்து எம்ஜிஆரையும் அன்றைய கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரமும் தலைவர் ஆண்டித்தேவர் போன்றவர்களை ஒன்று திரட்டி எம்ஜிஆரை விடுதலை புலிகளுடைய ஆதரவாளராக மாற்றிய பெருமை அருமைக்குரிய தலைவர் அன்புக்குரிய புலமைப்பித்தர் ஐயா அவர்களுக்கு உண்டு. இந்த ஒரு சினிமா கவிஞராகிவிட்டார். அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். ஒரு புத்தகம், அற்புதமான புத்தகம் ஒன்றை எழுதியிருப்பார். ஈழ விடுதலையை பற்றி எழுதுகின்ற பொழுது நடந்த தொகுப்புகளை எழுதி பாரதத்தின் பலிபீடம் தமிழகம் என்று எழுதியிருப்பார். அது படிக்கணும். பாரதத்தின் பலிபீடம் தமிழ்நாடு. பாரதத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை பலி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. பூகோள ரீதியாக எதிரிகளால் என்று சொல்வார். அப்படிப்பட்ட இங்கே மிகப்பெரிய கடற்படையான கட்டபொம்மன் இங்கே இருக்கிறது, இருக்கிறது, அரக்கோணம், தஞ்சாவூர், தொடர்ந்து இராணுவ கேந்திரங்கள் தொடர்ந்து நம்ம பகுதிகளில் இருக்கு. கடலை நிர்ணயம் பண்ணக்கூடிய இந்த வங்காளவியோட கடலை எதிரிகளை தடுப்புவதற்கு மிகப்பெரிய அரணாக இருப்பது தமிழ்நாடு. கூடங்குளம் இங்கதான் இருக்கு, கல்பாக்கம் இங்கதான் இருக்கு, ராஜாளி இங்கதான் இருக்கு. இப்படி தொடர்ந்து இராணுவ கேந்திரங்கள் கடற்படைகள் எல்லாம் இங்கதான் அணிவகுத்து நிற்கிறது. இன்னும் கூட ஒரு சந்தேகம் எனக்கு நேற்று 3 நாட்கள் முன்னால் ஒரு மிகப்பெரிய திங்க் டேங்க் என்று சொல்வது அறிவுஜீவிகள் ஒரு இடத்தில் சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருக்கிற போது அவர்களெல்லாம் வேறு தேசபக்தி உள்ள நண்பர்கள். இந்தியாவில் அணுகுண்டு இருக்கிறது என்ற பொக்ரான் நியமித்தோம் 98 வாஜ்பாய். அந்த பொக்ரான் தூத்துக்குடியில் தான் போச்சு, லாரியில் தான் போச்சு. ராஜஸ்தானுக்கு சும்மா சாதாரண லாரியில் தான் அந்த பொக்ரான் போச்சு. அமெரிக்கா உலகம் பூரா கண்குத்தி பாம்பா பார்க்குறப்ப சாதாரண டிரைவர் லாரிகளை கொண்டு போய் ராஜஸ்தான் ஒப்படைச்சான்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கான வலிமையும் வளமும் இங்கே இருக்கு. இந்த கேள்விக்குள்ளாக ஒன்று மக்களை திரட்ட விடாமல் இருப்பதற்காக இந்த சக்திகளெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுவதெல்லாம் இந்த எல்லோட்டோட வாயிலாக இந்த நாட்டை ஒருநிலைப்படுத்த வேண்டிய நம்பிக்கையோடு மிக ஆன்மீக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாட்டினுடைய பிரதமராக மோடி அவர்களுக்கு நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம், நேரு செய்த தவறை தமிழ்நாட்டில் நீங்களும் செய்து விடாதீர்கள். ராஜாஜி அவர்கள் செய்த தவறை நீங்களும் செய்து விடாதீர்கள். காமராஜர் செய்த சதியை நீங்களும் செய்து விடாதீர்கள். உளவுத்துறையும் நாட்டு பட்டாளர்களையும் அடையாளம் கண்டு உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மத்திய அரசுக்கு உண்டு. நான் இன்று காஷ்மீர் நடப்பது தமிழகத்தில் அப்படி நிலை ஏற்படுமையானால் பேரழிவை நம் நாடு சந்திக்கும் என்பதை ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரனாக இந்த நாட்டிற்காக படைதலின்றிய நேதாஜியின் தொண்டனாக மிகவும் நம்பிக்கையோடும் நாட்டுப்பட்டுள்ள நாட்டு குடிமகனாக சொல்வது, கண்டிப்பாக நீங்கள் தமிழகத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். தவிர காங்கிரஸ் கட்சியை போல வாக்கு வங்க அரசியலுக்காக மக்களை குழப்பினர் என்று சொன்னால் தேசபக்தி சிதறுண்டு போகும். எதிர்காலம் தமிழ்நாடு கேள்விக்குறியாகும். இன்னும் சொல்லணும்னு சொன்னா, இன்னைக்கு தம்பி தினகரன் சொல்றீங்க பகல்காமில் நடந்த விஷயத்தை. பகல்காமில் நடந்த 26 பேர் இறந்து விட்டார்கள், பாகிஸ்தான் அட்டுழியம் செய்கிறது, அநியாயம் செய்யுது என்று உணர்ச்சி வசப்போடு மத்தியில் சொல்கிறேன். இந்த இந்திய திருநாட்டின் முதல் முப்படை தளபதியாக இந்த ரவீந்திரநாத் ஊட்டி ஹெலிகாப்டர் வெடிவிட்டு மரணமடைந்தாரே, வீரச்சாவு அடைந்த போது வாழ்த்துக்களும் சபாஸ்களும் போட்ட நாடு தமிழ்நாடு. பார்த்திருப்பீங்களா? முப்படை தளபதி ஊட்டியிலே ஹெலிகாப்டரில் இறந்தபோது அவருக்கு வீரம் செலுத்தது இந்திய திருநாடு முழுவதும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வாழ்த்து தெரிவித்தார்கள்.
நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இணையதள வார்த்தைக்கு. அந்த அளவுக்கு இங்கே மீண்டும் 67, 62, 57 நடைபெற்றதை போல இங்கே தனித்தமிழ்நாடு, நீதி கட்சி, திராவிடம், தனிநாடு என்கின்ற நச்சரிப்பு கிளம்பிக் கொண்டிருக்கிறது. இளைஞர்களை மூளை மழுக்கின்ற வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய உளவுத்துறை அடையாளம் காண வேண்டும் என்பதை, இந்தியாவில் பிரிக்க முடியாத பங்கம் தமிழகம், தமிழகம் இந்தியாவுடைய தாயாக இருக்கும் என்பதை எதிர்காலத்தில் உணர்த்த வேண்டும் என்று சொன்னால், வாக்கு வங்கி அரசியலுக்காக இங்கே நடக்கின்ற கேவலமான அரசியலை உட்படுத்தி குழப்பத்தை உருவாக்கவர்களை அடையாளம் காண வேண்டும் என லோட்டஸ் எல்லோ வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். நான் இங்கே திராவிடத்தை பற்றி பேசுகிறப்ப நான் ஏற்கனவே கேட்டேன் உங்கள்கிட்ட. திராவிடத்தை பற்றி கேட்குறதுன்னா, ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் தலைமையில் இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உட்பட விந்திய மலை தொடருக்கு இந்த பக்கம் இருக்கின்ற பகுதிகளெல்லாம் திராவிட நாடு, எங்கள் இனம் வேறு, திராவிடம் நாங்கள், கருப்பு, வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், ஊதா என்று பல்வேறு வண்ணங்களை பூசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஈவேரா தலைமை தாங்கினார். ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். ஆனால் முதலில் திராவிடன் ஆரியன் போர் என்பதை முதலில் அதிகாரமிக்க ஒரு இந்தியன் யார் சொன்னார் என்றால் அது நேரு. அது தேவர் சொல்லுவார். ராமாயணம் என்பதும் ராமன் என்பது கற்பனையே, அங்கே நடப்பது திராவிட ஆரிய போர் என்று முதலாக தன் மகள் இந்திரா காந்திக்கு எழுதிய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். அதை தேவர் சொல்லுவார். நேருவை எதிர்க்க துணிவில்லாமல் ஈவேரான பாவத்தையே எதிர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த விசவிதையை முதல் விளைத்தது நேரு தான் சொல்லுவார். அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, இவங்க குழப்பம். ஒரு விஷயம் சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க. திராவிட இயக்கத்தையும் ஈவேரா பகச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் யாருமே அரசியல் பண்ண முடியல. 37 இருந்து அடுத்து காங்கிரஸ் தியாகிகளை விரட்டப்படுறாங்க. ஈவேரா கருப்பு சட்டக்கார அந்த 57 கருப்பு சட்டம் வந்தாலும் கூட, சாரி 47, 48 வந்தாலும் கூட, சாதாரண கருப்பு சட்டை ஈவேரா பார்ட்டி ரவுடிகள், கேடிகள், லோலா இதாக இருப்பான். காங்கிரஸ் தியாகிகள் அவனை கண்டு ஓடுவான். அதே போல எல்லா அமைச்சர்களும், முதலமைச்சர்களும் ஈவேரா தான் ஆட்சி பண்ணியிருக்கார். ராஜாஜியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கூடிய காமராஜர் இருந்தாலும் ஈவேரா சொல்றதை கேட்டிருக்காங்க. இது வரலாற்று பதிவு நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு 1957 56 மாகாண பிரிவினை, எல்லை மாகாண பிரிவினைன்னு சொல்றாங்க இல்லையா, மொழிவாதி மாநிலம் பிரிக்கணும், தனிநாடு வேணும்னு இவங்க கேட்கிறப்ப கோவிந்த வல்லப் பட்டேல் அன்றைய உள்துறை அமைச்சர், சி சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் காமராஜுக்கு எதிர்பார்ட்டி அமைச்சர், அவர் மத்திய அமைச்சர். ஆல் இண்டியா காங்கிரஸ் மாநாடு வந்து அமிர்தசரஸில் நடக்குது. அந்த அமிர்தசரஸில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. திராவிட நாடு கேட்குறாங்க, இப்படி பிரிவினைக்கு வழி வீச்சிடும், இந்திய நாடு உடைஞ்சிடும், இதை ஒருங்கிணைப்பதற்கு ஒன்று பண்ணுவோம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், தக்கான பிரதேசம் என்று 3ஆ இந்தியாவை பிரிப்போம், மாநில ரீதியாக வேணான்னு சொல்லி 3ஆ பிரிக்கிற முடிவு பண்ணி, தக்கான இந்திய மலை தொடர்கின்ற பக்கம் தக்கான பிரதேசத்தை இவங்க திராவிடஸ்தான் கேட்குறாங்க இல்லையா, இந்த திராவிட நாடுன்னு இவங்க சொல்றத நம்ம ஒரு பெரிய மாநிலமாக 3ஆ பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அறிக்கை கையெழுத்து தான் போட்டுறாங்க. 57 அமிர்தசரஸ். அதுல வந்து யார் முதலமைச்சர் வர்றப்ப ஆந்திராவாங்க அவங்க தான் இருப்போம்னு சொல்லி நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 பேரும் ஒருத்தர் காமராஜரே முதலமைச்சரை ஏற்றுக்குச்சு. 3 ஒரு மாநிலமாக இருக்கும். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 மாநிலம் சேர்ந்து காமராஜரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற ஒப்பந்த கையெழுத்து போட்டாங்க. காமராஜர் ஒத்துக்கொண்டார்.
ஈவே ராமசாமி நாயக்கர் தந்தி அடிக்கிறார். அது இருக்கு, ஆவணம் இருக்கு. தந்தியில் வந்த செய்தி இது, தந்தி பத்திரிகைகள் செய்தி. இதை ஒத்துக்கொள்ளக்கூடாது, நீங்கள் ஒத்துக்கொண்டால் ஆபத்து ஏற்படும் சொல்லி தந்தி அடிக்கிறார் ஈவே ராமசாமி நாயக்கர் காமராஜர். நேரிட்டு இந்த விவாதம் போது அவங்க திராவிட நாடு கேட்டாங்க, திராவிட தனி மாநிலம் கேட்டாங்க. 3 மாதம் ஒன்றா கொடுக்குறப்ப இல்லை இல்லை இதை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி கொலை போடுறாரு ஈவேரா. அதுக்கு உடன்பட்டு அவர் என்ன சொல்றாரு கேட்கிறாரு காமராஜர். முல்லை பெரியார் அணை இருக்கின்ற தேவிகுளம் பீர்மேடு இருக்கிற பகுதியை அன்னைக்கு பணிக்கர் கமிஷன் வந்துடுறப்ப எல்லாருமே எதுக்குறாங்க. அந்த கமிட்டி காமராஜர் முதலமைச்சருக்கு அவரை கூட சந்திக்கல, திருச்சியில் ஈவேராவை பார்க்குறாங்க. நிலங்கள் பூரா இங்கே நிலம் இருக்கு, மக்கள் தங்களுக்காக எங்களுக்கு தான் வேணும்ன்றப்ப ஈவேரா ஓப்பனை அறிக்கை கொடுக்குறாங்க. நிலங்கள் பூரா முதலாளிகள் அவர் இருக்கிறதுனால அது அவங்களுக்கே பிரித்து கொடுத்துருங்கன்னு காமராஜர் சொன்ன பிரித்து கொடுத்து அந்த சண்டாள சதிகாரை செய்தது ஈவேரா. அதுக்கு பக்காவை துணை போனது யார் என்று சொன்னால் காமராஜர். இப்படிப்பட்ட துரோக வரலாறுகளையும் தமிழர்களை குழப்புவதையும் கலாச்சார பண்பாட்டை அழிப்பதையும் தேசபக்தி அற்ற நிலையை உருவாக்குவதற்கும் இங்கே தேசபக்தி வந்தே மாதம்டா மதவாதி, பாரத் மாதாக்கு ஜெய் என்று சொன்னால் அவன் மதவாதி. ஒரு நீண்ட குழப்பத்தை இந்தி பேசக்கூடாதுவா, எந்த தொழிற்சாலையும் மத்திய தொழிற்சாலை வரக்கூடாதுவா, எந்த நிகழ்ச்சியும் வரக்கூடாது, மற்ற மாநிலத்தில் இருக்கும். எந்த மத்திய அரசுடைய பெருந்திட்டங்களை எல்லாம் இங்கே வரவிடாமல் தடுத்ததை கொள்கையாக வைத்து தமிழகத்தை சுரண்டை கொண்டிருக்கின்ற கூட்டங்கள் கொண்டு ஒழுத்திருக்கிறது. அவர்களை மத்திய அரசும் மக்களும் அடையாளம் கொண்டு நம் நாட்டை பொறுத்தவரையில் வளமான தமிழகமும் வலிமையான பாரதத்தையும் உருவாக்குவதற்கு நாம் எப்பொழுதும் துணை நிற்போம். பாகிஸ்தானுக்கு இன்று நீரை விட மறுக்கின்றது என்பது, சிந்து நதியை தடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அங்கிருக்கிற 28 கோடி மக்கள் பாதிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சில தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இராணுவம் செய்கின்ற அரசியலுக்காக அப்பாவி மக்களை தடுக்கிற விஷயத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. தடுக்க வேண்டியது அந்த இராணுவத்தை, பயங்கரவாதத்தை. அதை விட்டு அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இதில் இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என்ற நிலைகள் வரக்கூடாது. அப்படி வந்தால் ஒரு மிகப்பெரிய எதிரிகள் கண்ட கனவு பாரதத்தில் நிறைவேறிவிடக்கூடாது. மீண்டும் 1947 ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து 1.5 மாத காலம் எல்லையிலே 1.5 கோடி மக்கள் பலியானார்களே, எல்லை பிரிவின் போது லட்சக்கணக்கான மக்கள் அகதியானார்களே, அந்த நிலைமை மீண்டும் பாரத தேசத்துக்கு உருவாக்கி விடக்கூடாது என்பது நேதாஜியின் தொண்டர்களாய், தேவரின் தொண்டர்களாய், ஒரு உண்மையான ஃபாலோ பிளாக்கராக நாட்டு மக்களை கேட்டுக்கொள்வது எங்கள் கருத்தை பதிவு செய்ததிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பு கொடுத்த செல்லோட டிவிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தேவர் நாமம். ஜெயஹிந்த்.